ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு லவ்லி தமிழ் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஃப்ளாக்ஸ் சீட்ஸ் வச்சு ஒரு 3 ஃபேஸ் பேக். மூணுமே சூப்பர்பான ஃபேஸ் பேக் ஃப்ரெண்ட்ஸ். ஆன்டி ரிங்கிள்ஸ்க்கு, ஸ்கின் பிரைட்னிங்க்கு, ஆக்னேக்கு, அப்புறம் நிறைய பேர் கேட்டிருந்த போஸ் வந்து ஓப்பனாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்ததுக்கு இந்த ஃபேஸ் பேக்ஸ் எல்லாம் சூப்பராக இருக்கும். ஸோ வாங்க இந்த ஃபேஸ் பேக்ஸ் எப்படி ரெடி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா, உங்களுக்கு இந்த சேனலில் இருக்கிற கண்டென்ட் பிடிச்சிருந்துச்சுன்னா ப்ளீஸ் கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் டிக் பண்ணுங்கள். ஸோ நம்ம சேனல்லேருந்து வர ஃப்யூச்சர் வீடியோஸ் எதையுமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். எல்லாமே நம்ம வீட்டில் இருக்கிற இன்க்ரீடியன்ட்ஸ் வச்சு செய்கிற ஃபேஸ் பேக்ஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப சூப்பர்பான ரிசல்ட் தரும். ஸோ இந்த ஃபஸ்ட்டு ஃபேஸ் பேக்கு நமக்கு என்னென்ன தேவை அப்படின்னு பார்த்தா, ஃப்ளாக்ஸ் சீட், அரிசி மாவு, தயிர், லெமன், இது நாலும் தான். இந்த ஃபேஸ் பேக் நம்ம ஸ்கின்ல இருக்கிற டேனை ரிமூவ் பண்ணுறதுக்கு ரொம்ப சூப்பர்பாக ஒர்க் ஆகும். சின்ன சின்ன ரிங்கிள்ஸ், நம்ம உதட்ட சுற்றி இருக்கிறது, கண்ணு கீழே இருக்கிற பேக்ஸ் எல்லாம் வந்து ரிமூவ் பண்ணுறதுக்கு ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இது ஒர்க் ஆகும். ஸ்கின் வந்து நேச்சுரலாகவே ஒரு க்ளோ இருக்கிற மாதிரி இருக்கும். நிறைய மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணி நல்லா ஒரு சப்புலாக இருந்தால் எப்படி இருக்குமோ, வீக்லி 3 டைம்ஸ் இதை நீங்கள் யூஸ் பண்ணிகிட்ருக்கையில் அதே மாதிரி இருக்கும். 20 மினிட்ஸ் வரைக்கும் நீங்கள் இதை ஸ்கின்ல வச்சுருக்கலாம். 15 மினிட்ஸ் டு 20 மினிட்ஸ் வந்து ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு இந்த ஃபேஸ் பேக் அப்ளை பண்ணிவிட்டு வச்சுட்டு அதுக்கப்புறம் ரிமூவ் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு இதுக்கு ஃப்ளாக்ஸீடை பவுட்ரு பண்ணி 2 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. நீங்கள் உங்கள் ஃபேஸ் மட்டும் யூஸ் பண்ணுறீங்களா இல்லை கை கால்லாம் யூஸ் பண்ணுறீங்களா அப்படிங்கிறத பொறுத்து மாறும். தயிர் வந்து இதுக்கு நிறைய தேவைப்படும். ஏன்னா ஃப்ளாக்ஸீட்ஸ் பவுடர் ஆனதுக்கப்புறம் இது வந்து தயிரை நிறையா அப்சார்ப் பண்ணிக்கும். ஸோ இப்போதைக்கு நான் ஒரு 2 ஸ்பூன் ஊற்றிருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு பெரிய ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவும் அரை மூடி லெமனும் நம்ம புழிஞ்சு விடுறோம். இதை நீங்கள் மிக்ஸ் பண்ணிங்கனாலே உங்களுக்கு தெரியும் உங்களுக்கு வந்து தண்ணி பத்தலை அப்படின்னு. ரொம்ப திக் கன்சிஸ்டன்சியில் இருக்கும். ஸோ உங்களுக்கு நல்ல லிக்விட் ஃபார்மில் உங்களுக்கு ஃபேஸ் பேக் அப்ளை பண்ணுற அளவுக்கு வர்ற வரைக்கும் நீங்கள் இதில் தயிர் மட்டும் ஆட் பண்ணணும். வேறு எதுவுமே ஆட் பண்ணக்கூடாது. தண்ணி இல்லை பால் இதில் ஆட் பண்ணால் கூட அந்தளவுக்கு இதில் எஃபெக்ட் இருக்காது. இந்த ஃபேஸ் பேக்குக்கு இந்த 4 இன்க்ரீடியன்ட் தான் உங்களுக்கு வந்து கரெக்டாக இருக்குது. வீக்லி 2 தடவை இந்த ஃபேஸ் பேக் வந்து யூஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். 2 வாரத்துலேயே உங்கள் ஸ்கின்ல நல்ல விசிபிளான மாற்றம் தெரியும். ஸோ இப்போ நம்ம செகண்ட் ஃபேஸ் பேக் என்னன்னு பார்க்கலாம். செகண்ட் ஃபேஸ் பேக் நம்ம ஸ்கின்ல இருக்கிற ஆக்னே மார்க்ஸ், ஆக்னே எல்லாம் ரிடியூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். ஏற்கனவே நமக்கு ஆக்னே வந்துட்டு போயிருக்கிற அந்த கரும்புள்ளி எல்லாம் எடுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக வந்து இது வேலை செய்யும். இதுக்கு வந்து ஃப்ளாக்ஸ் சீட், பால், தேன், அப்புறம் இதில் நம்ம ஆட் பண்ண போகிறது பொட்டேட்டோ வந்து பேஸ்ட்டு, உருளைக்கிழங்கு பேஸ்ட் வந்து இதில் நம்ம ஆட் பண்ண போகிறோம். இந்த 4 இன்க்ரீடியண்ட்டும் ஆட் பண்ணி நீங்கள் ஃபேஸ் பேக் ரெகுலராக போடுறப்ப உங்கள் ஸ்கின்ல இருக்கிற எல்லா சின்ன சின்ன மார்க்ஸுமே வந்து விசிபிளாக மறையிறத வந்து நீங்கள் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு 2 ஸ்பூன் வந்து ஃப்ளாக்ஸீட் பவுடர் எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து ரோஸ்ட் பண்ண தேவையில்லை, அப்படியே பவுடர் பண்ண ஃப்ளாக்ஸீட் தான். உருளைக்கிழங்கை நீங்கள் பேஸ்ட்டாக அரைச்சும் போடலாம், அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் சாறு எடுத்தும் போடலாம். நான் வந்து 2 உருளைக்கிழங்கு வந்து பேஸ்ட் பண்ணேன் அன்றைக்கி, கண்ணுக்கு காலுக்கு எல்லாம் சேர்த்து. ஸோ அதிலேருந்து நான் 1 ஸ்பூன் வந்து இதில் எடுத்திருக்கேன். இதில் இதுக்கு தேவையான அளவு பால் ஊற்றிக்கோங்க. 2 ஸ்பூன் இல்லை 3 ஸ்பூன் அந்த மாதிரி தேவைப்படும் உங்களுக்கு. நெக்ஸ்ட் இதில் நம்ம ஆட் பண்ண போகிறது தேன். இதில் இருக்கிற எல்லா இன்க்ரீடியன்ட்ஸ்க்குமே உங்களுக்கு ஆன்லைனில் லிங்க் இருந்துச்சுன்னா நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துட்றேன் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ இந்த தேனும் உருளைக்கிழங்கு ஜூஸும் மிக்ஸ் பண்ணுறப்போவே உங்களுக்கு கண்ணு கீழே இருக்கிற பஃபினஸ், கருவளையம், அந்த சின்ன சின்ன கரும்புள்ளி எல்லாத்துக்குமே வந்து நல்ல ரிசல்ட் கொடுக்கும். ஃபேஸ் பேக் ஹோம் ரெமெடியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் வந்து ரிசல்ட் வந்து உங்களுக்கு கிடைக்கும். இன்ஸ்டண்ட்டாக உங்களுக்கு ரிசல்ட்ஸ் கிடைக்காது. பட் நீங்கள் தொடர்ந்து ஒரு 2 வீக்லாம் யூஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து விசிபிளாக அது வந்து குறையிறத பார்க்கலாம். ஸோ இதுதான் செகண்ட் ஃபேஸ் பேக். தேர்ட் ஃபேஸ் பேக் வந்து உங்களோட பிளாக் ஹெட்ஸ், ஒயிட் ஹெட்ஸ் ரிமூவ் பண்ணுறதுக்கு பீல் ஆஃப் மாஸ்க் மாதிரி சூப்பராக வேலை செய்யும் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு நம்ம என்னென்ன சேர்க்க போகிறோம் அப்படின்னா, அரிசி மாவு, பால், கேழ்வரகு மாவு, ஜீனி, அப்புறம் ஃப்ளாக்ஸீட், இந்த 5 பொருள் தான் நம்ம சேர்க்க போகிறோம். நான் சொல்லியிருக்கிற 3 ஃபேஸ் பேக்கில் இருக்கிற எல்லா இன்க்ரீடியன்ஸுமே உங்களுக்கு வீட்டில் சாதாரணமாக கிடைக்கக்கூடிய இன்க்ரீடியன்ஸ் தான். பட் இந்த மிக்சர் வந்து உங்களுக்கு ரொம்ப சூப்பராக ஒர்க் ஆகுது. இந்த ஃபேஸ் பேக் வந்து நீங்கள் மிக்ஸ் பண்ணிவிட்டு உங்கள் ஃபேஸில் அப்ளை பண்ணி ஒரு 10 மினிட்ஸ் விட்டதுக்கப்புறம் லைட்டாக ஸ்க்ரப் கொடுத்து ஒரு 5 மினிட்ஸ் ஸ்க்ரப் பண்ணிவிட்டு வாஷ் பண்ணிங்கன்னா உங்கள் ஸ்கின்ல இருக்கிற பிளாக் ஹெட்ஸ் ஃபுல்லாக ரிமூவ் ஆகிடுது. பிளாக் ஹெட்ஸ், ஒயிட் ஹெட்ஸ் வந்து சுத்தமாக எல்லாமே வந்து தரோவாக ரிமூவ் ஆகிடுது. கண்டிப்பாக இந்த ஃபேஸ் பேக் ஒரு தடவையாவது ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம எப்பயும் போல் ஒரு 2 ஸ்பூன்ஸ் வந்து ஃப்ளாக்ஸீட் பவுடர் எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து ஒரு பெரிய ஸ்பூன் அளவுக்கு நான் ஜீனி சேர்க்குறேன். அதே அளவில் வந்து உங்களுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கோங்க. ஒரு பெரிய ஸ்பூன் அளவுக்கு கேழ்வரகு மாவு எடுத்துக்கோங்க. இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு இதில் வந்து இதை மிக்ஸ் பண்ணுறதுக்கு பால் ஊற்றி ஆட் பண்ணிக்கோங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 10 மினிட்ஸ்லேருந்து 15 மினிட்ஸ் வரைக்கும் ஃபேஸில் வச்சுட்டு ஒரு 5 மினிட்ஸ் நல்லா ஸ்க்ரப் கொடுங்க. நல்லா ஸ்க்ரப் கொடுத்துட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணிங்கன்னா உங்கள் பிளாக் ஹெட்ஸ், ஒயிட் ஹெட்ஸ் எல்லாமே ரிமூவ் ஆகி ஸ்கின் வந்து நல்லா ஸ்மூத்தாக இருக்குது. ஸோ உங்களுக்கு இந்த 3 ஃபேஸ் பேக்குமே பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிங்கன்னா ரிசல்ட்ஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத கீழே வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கீழே இருக்கிற லைக் பட்டனை
பட்டனை கிளிக் பண்ணி லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா, இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா, உங்களுக்கு இந்த சேனலில் இருக்கிற கண்டென்ட் பிடிச்சிருந்துச்சுன்னா கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஹாவ் அ கிரேட் டே ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். பை பாய்.